ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான். எங்கள் அக்காவுக்கு வந்து பேரன் பிறந்திருக்காங்க. எங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு பேபி அவனுக்கு வந்து பெயர் சூட்டு விழா. எங்கள் ஊரில் வந்து 16 கும்பிட்றதுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நான்வெஜ்ஜும் செஞ்சு இந்த மாதிரி வச்சு படைப்பாங்க. அந்த சாதத்தை நடுப்புற கொட்டி அதில் முட்டை, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு அகல் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கொழுக்கட்டை மாவுலேயே 5 அகல் விளக்கு செஞ்சு இதை மாதிரி 16 கும்பிடுவாங்க. இது எங்கள் ஊர் வழக்கம். உங்கள் ஊர்லாம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாய் மாமா வீட்டு சீர், அந்த குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸு, மற்ற எல்லா ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தாய் மாமா தான் முதல் சீர். அதனால் அந்த சீர் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை 16 கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெயர் வச்சு அதுக்கப்புறம் தொட்டிலில் தூக்கி போடுவாங்க. இதை வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து 16 கும்பிட்றதுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பெயர் சூட்டு விழா அப்படின்னு கூட சொல்லுவீங்க. எனக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிறனால நல்லா கிராண்டாக நல்லாவே நாங்கள் செஞ்சுருந்தோம். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம், போன வேலையை பார்ப்போங்கிற மாதிரி. அப்படியே பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாமே சைட் பை சைடாக ரெடி ஆகிட்டு இருந்தது. அது படைக்கிறதுக்கு தனியாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து சமைச்சிருந்தாங்க. அது நாட்டுக்கோழி, முட்டை, கொழுக்கட்டை அதெல்லாம் ஒரு ஐட்டமு. இது வந்து வந்தவங்க மற்றபடி நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக பேக் சைடில் வந்து நாங்கள் தனியாக வந்து சமையல் நடந்துகிட்டு இருந்தது. ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த டேவே வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. குழந்தைக்கு என்ன பேர் வச்சோம் அப்படிங்கிறது வந்து சஸ்பென்ஸு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய மேலான ஆதரவு வந்து எங்களுக்கு தேவை. அதனால் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே.